எப்படிங்க இருக்காரு? என்னாச்சு? சார், இவரு நைட்டு வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி கேட்டப்போ இன்னைக்கு ஃபேக்டரி திறப்பு விழா வேலை இருக்கு, அதனால பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லி நைட்டு வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரியில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி உன் புருஷன் ஃபுல்லா குடிச்சிட்டு கீழே விழுந்து அடிபட்டு மயக்கமானதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா சொல்ற? உன் புருஷன் குடிப்பாரா? இல்ல சார், இவருக்கு குடிக்கிற பழக்கமெல்லாம் இல்ல சார். குடிச்செல்லாம் கீழே விழுந்திருக்க மாட்டார் சார். ஆனா என்னாச்சுன்னு தெரியல சார். இவருக்கு மயக்கம் தெளிஞ்சாதான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் சார். ஏங்க, அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க. இந்தாம்மா, ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்க. ஹலோ, சொல்லு ரேவதி. எங்க இருக்கே நீ? பூஜைக்கு வேற நேரம் ஆகுது, அம்மா கேட்க சொன்னாங்க. கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். சரி, சீக்கிரம் வா. சார், சரிங்க, நீங்க அவரை பாத்துக்குங்க. ஃபேக்டரியில ஒரு பூஜை இருக்கு, நாங்க கிளம்பணும். இதெல்லாம் தேவைப்பட்ட எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். என்னங்க, கண்ணு முழிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா. ராஜா சார் போறாரு, அவரை போய் கூட்டிட்டு வா. சரிங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ம்.